துருவம் யோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை. அப்ப இந்த யோகத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஸ்திரமானவங்களா இருப்பாங்க. அதாவது நிலைத்த தன்மை. எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் யாரோடையுமே ஒட்டி உறவாட மாட்டாங்க. இவங்களுக்கு தனித்து வாழுறது அப்படின்றது தான் பிடிக்கும். உங்களுடைய கவனங்கள் எல்லாமே பூமி சார்ந்த விஷயங்கள்ல தான் இருக்கும். பூமாதேவி தான் இதனுடைய அதிதேவதை. இத ஒரு சுபமான யோகம்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு அசுபமான யோகம் தான். இந்த யோகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பழித்திருக்கும் எண்ணம் உடையவர்கள். இவங்களுக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக சமயம் பார்த்து காத்திருந்து பழித்தீர்க்க கூடியவர்கள். இது இவங்களுடைய பிளஸ்ஸும் இதுதான், இவங்களுடைய மைனஸும் இதுதான்.